உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது உதவுகர திட்டத்தில் 4வது சிறப்பம்சமான ஹெல்பிங் ஐடி பற்றி நம்ம
பண்டிட் விஜயராம் சார் எடுக்கணும், அவர் வரல. அதுக்கு பதிலாக திரு சபரிநாத் அவரை எடுக்க போகிறார்கள். ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி அப்படிங்கிறது ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, அந்த திட்டமே உதவும் கரம் அப்படின்னு வைக்கிறது. உதவும் கரம்னா பிறருக்கு உதவி செய்யணும். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே அந்த உதவி செய்ய எண்ணம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்குள்ள இருக்கும். சிலருக்கு கூடுதலாக இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அந்த உதவும் எண்ணத்தை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும், அதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் உதவுங்கரங்கிற பேரை நம்ம வச்சோம். அப்போ உதவுங்கரம் பேர் வச்சாச்சு. அப்போ இந்த திட்டத்தில் பொதுவாக கொஞ்சம் வசதி படைச்சவங்க இல்லது மொபைல் வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தில் சேர முடியும். ஒரு மாதிரிப்பட்ட மொபைல் இல்லாதவங்க, பட்டன் மொபைல் இருக்கவங்க இல்லாதவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க நம்ம திட்டத்தில் சேர்றது ரொம்ப குறைவு. இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங் திட்டங்களில் சேர்றது ரொம்ப குறைவு. கொஞ்சம் குறைவான மக்கள் தான் இந்த மாதிரி திட்டங்களில் சேர்றது. அப்போ அவங்க அனைவரையும் நம்ம இந்த திட்டத்தில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த திட்டம் ஆரம்பித்தோம். இதில் பிற திட்டங்களில் சேர்றவங்க மட்டும் இல்லை, அந்த தகுதியுடையவங்க மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே நம்ம திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நம்ம திட்டத்தில் நம்ம மொபைல் வச்சுருக்கிறோம். அது போக இந்த ஹெல்பிங் ஐடி மற்ற கான்செப்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்பிங் ஐடி இருக்காது. ரீபர்த் ஐடின்னு தான் வச்சுருப்பாங்க. ரீபர்த் ஐடி 4, 5, 10, 6 வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஆனால் அதனால ஒரு பிரயோஜனமே இருக்காது. ரீபர்த் ஐடின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் லெவலே கிடைக்காது. இதில் ரீபர்த் எங்கே வரும்? செகண்ட் லெவல்லேருந்து ஒரு ரீபர்த்து, தேர்ட் லெவலில் ஒரு ரீபர்த்து, ஃபோர்த் லெவலில் ஒரு ரீபர்த்து இருக்கும். சிலவங்களுக்கு சில கம்பெனி திட்டங்களில் ரீபர்த்துங்கிறதே இருக்காது. 8 லெவல், 10 லெவல், 25 லெவல் வரைக்கும் அதுக்கு போயிட்டு அப்படியே முடியும். இப்படி ரீபர்த் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னாக்கி டோட்டல் கவுண்டு ஐடியோட எண்ணிக்கையை கொஞ்சம் கூட்டுறதுக்காக அதை வச்சுருப்பாங்க. இதே நமக்கு ஃபர்ஸ்ட் லெவலே வரல, அப்புறம் எங்கே கூட்டுறது? இப்படி அந்த இது கிடைச்சும் கிடைக்காத மாதிரி அது யூஸ் ஆகிட்டு யூஸ் இல்லாமல் இருக்கும். காணிப்பாங்க ரீபர்த் ஐடி 6, 10 அப்படின்னு, அதுக்கு எந்த வித யூஸும் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம திட்டத்தில் ரீபர்த்து நம்ம ஒரு ஐடி போதும். ஒரு ஆள் ஒரு திட்டத்தில் நம்ம திட்டத்தில் கண்டினியூஸாக நம்ம திட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா போதும். அதுக்கு ஒரு ரீபர்த்துக்கு கொடுத்தாலே போதும். அவங்க ஒரு 4th லெவல் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அவங்க நம்ம திட்டத்தில் கண்டினியூ சேர்றதுக்காக ஒரு ரீபர்த் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஐடி கவுண்டை கூட்டுறதுக்கும் நம்ம திட்டத்தில் உதவும் கரும் திட்டத்திலோட பேரை நிலைநாட்டுவதற்காக தான் இந்த ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி நம்ம வச்சுருக்கோம். இந்த ஹெல்பிங் ஐடி பண்ணுறது நம்ம தான் முதல்ல சொன்னோம்ல, இந்த திட்டத்தில் இது வரைக்கும் சேராதவங்க, இது என்னன்னு தெரியாதவங்க, இதை பற்றி யோசிக்காதவங்க, சேர முடியவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களெல்லாம் நம்ம இந்த திட்டத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹெல்பிங் ஐடி வச்சது. அதனால் இந்த ஹெல்பிங் ஐடி நம்ம உதவுங்கிற திட்டத்துக்கு ஒரு உறுதுணையாக, ஒரு பக்கபலமாக இருக்கும். இதனால நம்ம ஏழைகளுக்கு உதவுறோம், ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உதவுறோம், ஒரு வறுமை கோட்டை கீழே உள்ளவர்களுக்கு உதவுறோம், ஒரு வசதி குறைந்தவர்களுக்கு நம்ம உதவுறோம். அப்படிங்கும்போது ஏழைகளுக்கு செய்கிறது இறைவனுக்கே செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லா மதமும் சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நம்ம இப்போ ஏழைகளுக்கு அவங்க எந்த வித முதலும் போடாமல், ஒரு ரூபா கூட அவங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம திட்டத்தின் சார்பில் நம்ம ஒவ்வொருத்தரும் 3வது லெவல் வரும்போது 5 ஐடிகள் போட்டு கொடுக்கணும். ஒரு பைசா முதலீடு அவங்க முடக்க வேண்டியதில்லை. ஃப்ரீயாகவே நம்ம இந்த ஐடியா போட்டு கொடுக்குறோம். அவங்களுக்கு முழு சலுகைகளும் நம்ம திட்டத்தில் நமக்கு என்ன சலுகை இருக்கோ அது பூரா அவங்களுக்கு கிடைக்கும். இதனால் ஏழைகளுக்கு செய்யும்போது நமக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் நம்ம திட்டத்திலே கிடைக்கும். நம்ம திட்டத்தை கிடைக்குன்னா யாருக்கு கிடைக்கும்? நம்ம திட்டத்தில் சேர்ந்த எல்லாருக்கும், உறுப்பினர் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஏழைகளுக்கு செய்ய உதவியினுடைய பலன், கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம திட்டத்தில் சேர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு சேரும். அதனால என்ன கிடைக்கும்? நம்ம வளர்றோம், நம்ம குடும்பமும் வளருது, நம்ம பிள்ளைகளும் வளருது. அதனால கடவுள் ஆசீர்வாதம் நம்ம திட்டத்தில் சேர்ந்ததுனால நம்ம குடும்பத்துக்கும்
நம்ம பிள்ளைகளுக்கும் கிடைக்குது என்பது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இது வேறு எந்த திட்டத்திலையுமே கிடைக்காத ஒரு மற்ற திட்டங்களை நடத்துகிறவங்களுக்குலாம் திட்டம் ஏற்றுனா கிடைக்கும். இப்படி பண்ணிட்டானே ஏமாத்திட்டானே அப்படிதான் இருக்கும். ஆனால் நம்ம திட்டத்தில் தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் வந்து சேரும். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டம் வேற எந்த திட்டத்திலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஹெல்பிங் எய்டு திட்டத்தை நம்ம திட்டத்தில் வச்சு பல பல விதங்கள்லையும் நமக்கு சிறப்பு ஊட்டும் வழியாக இந்த திட்டத்தை அமைச்சிருக்கிறோம். அதனால நீங்களும் இதில் பயன்பெறுங்க. உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் உறவினர்களையும் இதில் பயன்பெற வைங்க. உங்கள் நண்பர்களையும் பயன்பெற வைங்க. உங்களுக்கு தெரியாத முகம் தெரியாத நபர்களையும் இதில் பயன்பெற வைங்க என்று கேட்டுக்கொண்டு சிறப்பாக நன்றியுரையாற்றி ஹெல்பிங் ஐடியை பற்றி எடுத்துக்கூடிய திரு சபரிநாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. அதன் பிறகு நமது திட்டம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்ற திட்டத்தின் கீழ் நம்ம அமுத சுரபி ப்ராஜெக்ட் ஒன்று தொடங்கினோம். அதை பற்றி திரு சபரிநாதன் சொல்லுவாங்க. யாருக்காவது இப்போ டவுட் இருந்தால் கேளுங்க. அல்லது அது சபரிநாதன் சொல்லுவாங்க. இதுல என்னன்னா நம்ம போன மாசத்துல இருந்து அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். வீக்லி இன்கமும் 1 வாங்குறவங்க கண்டிப்பா மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். வீக்லி இன்கம் 1 வாங்குறவங்க வாரத்துல, அதாவது ஒரு ரெஃபரல் பண்ணவங்க வீக்லி இன்கம் 1 செலக்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு 50 ரூபாய் கிடைக்கும். வாரத்துல 4 நாட்கள், எல்லா நாளும் வர முடியாது எல்லாராலையும். அதனால 4 நாட்கள் வர முன்னே 2 வாரத்துக்கு முன்னாடியே போஸ்ட் போடணும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்துருந்தாலோ, டெலிகிராம் குரூப்பை பார்த்துருந்தாலோ, அல்லது நம்ம மீட்டிங்கில் வந்திருந்தாலோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? நீங்கள் அப்போ மீட்டிங்கும் வரல, அல்லது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையோ டெலிகிராம் குரூப்லையோ அதுலேயும் வரலன்னா நாங்கள் எதுவுமே சொல்லுவோம். 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த இதில் போட்டிருந்தோம். அது மாதிரி ராயல்
அதே மாதிரி ராயல் வீக்லி அதாவது 10 ரெஃபரன்ஸ் போட்டவங்க வாரத்துல ஒரு நாள் சனி ஞாயிறு ஏதாவது ஒரு நாள்ல வந்தா போதும் அவங்களுக்கு 150 ரூபா கிடைக்கும். வர்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், வராதவங்களுக்கு கொடுக்கல. சரியா? அதனால நீங்க கண்டிப்பா 4 நாள் வாங்க, உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம கிடைக்கும். சரியா? ஓகே. தேங்க்யூ.
சார் சார் எந்த வித தேவையோடு எந்த வித டாக்குமெண்ட்டும் கொடுக்க மாட்டோம். நீங்கள் நம்பி கொடுங்க, அவ்வளோதான் சொல்லிக்கிறோம். இதுக்கு வந்து டாக்குமெண்ட் நீங்கள் ப்ரைவேட்டில் செய்கிறது மாதிரி அப்படி இல்லைங்க. இதில் இல்லைங்க. இல்லை இல்லை, அதான் நம்ம திட்டத்தில் சேர்ந்துருக்கிறவங்க யாருனாலும் சேரலாம். அந்த நம்பிக்கை, நம்ம திட்டத்தின் நம்பிக்கை அடிப்படையில் நீங்கள் பேசுவாங்க, அவ்வளோதான். ஓகே.
அதாவது அதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இதில் என்ன அப்படின்னா, பல திட்டங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லையும் சரி, பல திட்டங்களையும் சரி, நம்ம 5000 ரூபா 10,000 ரூபா 1,00,000 அப்படிலாம் 10 லட்சம் வரை கொடுக்குறோம். என்ன கேரண்டி வாங்கிட்டு கொடுக்குறோம்னு யாருக்குமே இல்லை, ஒருத்தரும் ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ நம்ம கான்செப்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. 1610 ரூபா கொடுக்குறீங்க, யாருக்கு என்ன கேரண்டி வாங்கி கொடுத்தீங்க? இல்லை வேற கான்செப்ட் 5000 ரூபா 10,000 ரூபா 1,00,000 10 லட்சம் கொடுத்து நீங்க கேட்பீங்க, என்னதை வாங்கி கொடுத்தீங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒழுங்கா கொடுக்குறோம்னு சொல்றவங்ககிட்ட போய் நீங்க 1000 கேள்வி கேட்பீங்க. மற்ற கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்க கேட்பீங்களா? இப்போ நீங்க கேட்ட தப்புன்னு நான் சொல்ல வரல. நம்ம திட்டம் எவ்வளவு கரெக்டா போயிட்டு இருக்கு, எவ்வளவு கரெக்டா செஞ்சுட்டு இருக்கோம். பொதுவா இந்த மாதிரி இதுல யாரும் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த சந்தேகமும் இல்லாம உங்களுக்கு தெரியும். சரியா? அதனால வந்து பிற திட்டங்களை நீங்க கேட்க மாட்டீங்க, ஒன்றை கொடுக்குறவங்க வந்து கேள்வி கேட்பீங்க. இதுதான் நம்மளுடைய எல்லாருடைய புத்தியும் இதுதான். நீங்க கேட்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல, பொதுவாகவே நான் சொல்றேன். 10,000 ரூபா 1,00,000 ரூபா 10 லட்சம் நம்ம கொடுக்குறோம், என்ன கரண்ட் கேட்கலாம்? யாருக்காவது கேட்டீங்களா நீங்க? ஆனா நம்ம திட்டத்துல நீங்க இருக்கிறீங்க, நம்ம டெய்லி மீட்டிங்ல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம இதை சொல்றோம். சரியா? இப்ப நீங்க சொன்னது மாதிரி நாங்க ஏதாவது ஒண்ணு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல. நீங்க ஒண்ணு சொல்லுங்களா, என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு வேணும்ன்றதே சொல்லுங்க. அந்த எதிர்பார்ப்பு நம்ம நிறைவேற்றி தந்தா 100% அது கேரண்டியா உங்களுக்கு ப்ரூஃப் ஆகுமா? அது ஒரு நிமிஷம் சார், இது வந்து நீங்க சொல்றது பார்த்தா இந்த ஃபைனான்சியல் அமௌண்ட் வாங்குறது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாதான் நம்ம ஏதாவது கொடுக்க முடியும். சரியா? அதனால அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு அதிகாரப்பூர்வமா அத்தாட்சியோட கொடுக்கறதுன்னா முடியாது. சார் சார் அதான் நீங்க சொல்லுங்க, என்ன உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. அது எங்களால முடியுமா முடியாதுன்னா என்ன டிராபேக் இருக்குன்னு நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்லியாச்சுதான்.
சார் இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட் நீங்க எதிர்பார்க்குற டாக்குமெண்ட் எதுவுமே இப்போ செய்ய முடியாது. அது அப்புறமா நாங்க ஒருவேளை நம்ம திட்டத்தின் சார்பில் ஒரு சின்ன கூட்டுறவு பேங்க் மாதிரி தொடங்கலாம்னு இருக்கிறோம், அப்போ லோன் கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து இந்த பாஸ்புக்ல எல்லாம் அந்த மாதிரி இதுக்கு என்டர் பண்ணி கொடுப்போம். இப்போ எதுவுமே லீகலா செய்ய முடியாது. சரியா? அதனால தான் நாங்கள் கொடுக்க முடியாது. வேற ஒண்ணு ஒரு நிமிஷம். நாங்கள் இந்த அமுதசுரபி ப்ராஜெக்டுக்கு வந்து இந்த பங்குதாரரை சேர்க்கணும்னு சொன்னதுக்கு நாங்கள் முதல்ல பிளான் பண்ணோம், என்ன டாக்குமெண்ட்டும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அவங்க கேட்காமலே நம்ம கொடுக்கணும்னு தான் நாங்கள் பலவித ஐடியாக்கள் போட்டோம். எக்கோ அடிக்குது. ஐடியாக்கள் போட்டோம். ஆனால் வந்து ஒவ்வொரு ஐடியாவுக்குமே லீகல் ப்ராசஸ் நிறைய இருக்குது. அந்த லீகல் ப்ராசஸ் படி போனால் நடக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அதை கைவிட்டோம். தற்சமயம் அதை கைவிட்டுட்டு நாங்கள் இது பப்ளிக்கில் காமனாக வச்சுருக்கோம். விருப்பப்படுறவங்க சேருங்க, நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க சேருங்க. ஏன்னா இல்லை அப்படின்னா இது லைசன்ஸ் எடுத்து பக்கா இன்வெஸ்ட்மெண்ட் இதில் கொண்டு வரணும். அதெல்லாம் செய்யலாம் ரொம்ப கஷ்டம். ப்ராசஸ் ரொம்ப இருக்குது. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்குன்னு நாங்கள் அதை பிளான் பண்ணி தான் முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ அதை ஒத்தி வச்சுக்கிறோம். இல்லை நீங்கள் கேட்காமலே நாங்கள் பண்ணியிருக்கோம். சரியா? உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி லீகல் வைஸில் போகணும்னா அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் இப்போ உள்ள நிலைமைக்கு அது முடியாது. அப்படிங்கிறனால தான் நாங்கள் அந்த சிஸ்டத்தை விட்டுட்டு காமனாக விருப்பப்படுறவங்க கேரக்டர் அப்படின்னு வச்சுருக்கோம். அனைவருக்கும் நன்றி. இத்துடன் நமது கூட்டத்தை நிறைவு செய்வோம். நன்றி சார்.